அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடுவதைக் கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியும் 2024ஆம் ஆண்டின் துவக்கமும் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது 3இல் ராகு இருக்கிறார். லாபத்தில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த வாரமாக பார்க்கப்படுகிறது. நன்கு நாடகமாடுவதைக் கண்டு முடிவெடுக்கும் நேரமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தருணமாகவும் இந்த வருடத்தின் இறுதியில், அதாவது 2023ஆம் ஆண்டின் இறுதியும் 2024ஆம் ஆண்டு துவக்கமும் எப்படி அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதாவது 27/12/2023 முதல் 2/1/2024 வரை எப்படி அமைகிறது, இந்த 7 நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் விரைவாக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு தனது பலத்துடன் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குரு பகவான் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிதுனம், கடகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான காரியங்கள்ல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கண்டு அவற்றை எப்படி சரிவர நேர்த்தியாக செய்வது என்ற ஒரு சிறந்த வலுவான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வாரத்தில் பல தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க. 2024ஆம் ஆண்டின் துவக்கத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஒரு தருணமாக சந்திரன் அமைத்து கொடுக்க போகிறார். சந்திரனின் அமைப்பு பல்வேறு விதமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாருங்க. கேதுவின் அமைப்பு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை விலக்குகிறது. அதிலும் குறிப்பாக எதிர்மறையான கவலையான பயங்களை நீக்கி ஒரு செயல் செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகளை தோற்கடிக்கிறாருங்க கேது. எனவே ஒரு செயலை துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. ராகு சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை தகர்த்தெறிகிறாருங்க. நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வருடத்தின் இறுதியிலும் 2024ஆம் ஆண்டின் துவக்கத்திலும் நல்ல ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது நிஜ வாழ்க்கையில் சமபலம் பொருந்திய கிரகநிலைகளில் சஞ்சரிப்பதால் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சுக்கிரன் விருச்சிக ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ஏனென்றால் இரு சுப கிரகங்களும் இணைவது இந்த வாரத்தில் இரட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது இரட்டிப்பு நன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நன்கு நாடகமாடவர்களிடமிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு மட்டுமல்லாது திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள்
புரிதல்கள் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டுமல்லாது சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் அமைய போகிறது. பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்து சரியாக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலை கொடுக்கின்றனர். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க. எதிராக பல சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்களை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் பல கிரக நிலைகள் நட்பு கிரகத்துடனும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நன்கு நாடகமாடவர்களை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. பல தடைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போன்று நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சனி கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவான் மற்ற ராசிகளில் சஞ்சரிப்பதை விட கும்பத்தில் இருக்கும் போது பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பாருங்க. எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் அதில் சரியான முடிவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சனியின் அமைப்பு பல மாற்றங்களோடு சேர்ந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி 27/12/2023 முதல் 2/1/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது. மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. குரு சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையில உறவுகளில் இருந்த மனக்கசப்பு சங்கடங்கள் விலகும். நன்கு நாடகமாடுபவர்களை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு சுகஸ்தானத்தில் இருப்பதால் சில எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த பிரச்சனைகள் இறுதியில் முடிவானது சுபமாக முடிவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் 5ஆம் இடத்தை நோக்கி மிக விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை விட்டு முற்றிலுமாக விலகிவிட்ட சனியின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வருமானம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. 7.5 சனியாக இருந்தாலும் இறுதி காலகட்டமாக இருப்பதால் அனைத்து விதமான செயல்களையும் வேகமாக செய்து முடித்து குடும்ப முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான். ஏனென்றால் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக அற்புதமாக சுக்கிரன் அதீத பலத்துடன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து வித்யாகாரகரும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் அதீதமாக பெற முடியும். வெற்றிக்கான சிந்தனை தோன்றக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் உறவுகள் பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. 9இல் மிக வலுவாக கேது அமர்ந்திருக்கிறாருங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவது மட்டுமல்லாது சிறந்த சிந்தனை செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். 3இல் இருக்கக்கூடிய ராகு அமோகமான அதிரடியான மாற்றத்தையும் காரிய வெற்றியையும் உற்பத்தி பண்ணுகிறாருங்க. ஏனென்றால் ராகு 3இல் இருப்பது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இந்த தருணத்தில் செவ்வாய் சூரியன் 2 கிரக நிலைகளும் மிக அதீத பலத்துடன் விரயத்தில் அமர்ந்திருப்பதால் சில விரய செலவுகள் அதீதமாக செய்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட விரய செலவுகள் ஆடம்பர செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஏனென்றால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். மேலும் புது வருடத்தின் முதல் நாளன்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.